அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் என்ட்ரி போஸ்டிங்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவந்தது 4/2026, டேட் வந்து 20/5/2026 அன்று இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவந்தது. தற்சமயம் அனண்டம் கொடுத்துருக்காங்க. அனண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட போஸ்டிங்ஸோட இன்னும் காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு முக்கியமான செய்தி தான் அது. என்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இன்று 16/7/2026 அன்று முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏஇ போஸ்டிங்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸ் காலி பணியிடங்கள் 461 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களாக அதிகரிக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எப்பப்போ எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக டிஎன்பிசி 3 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அனண்டம் கொடுத்துட்டாங்க. சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் 16/8/2026 காலை 9:30 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும். சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிசத்துக்கு சப்ஜெக்ட் கோடு 398 597. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 16/8/2026 காலை 9:30 12:30 வரை. ஃபார்மசி அண்ட் மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட் கோடு 516 17/8/2026. அடுத்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. காலை 9:30 12:30 வரை. என்வான்மெண்டல் சயின்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கோடு 557 17/8/2026 மதியானம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது மதியான பேஜ் 2:30 5:30 வரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து 515. ஆர்கியாலஜி எபிகிராஃப் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்து சப்ஜெக்ட் கோடு 421. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாள் 18/8/2026 காலை 9:30 12:30 வரை. அடுத்து ஆர்கிடெக்சர், ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், என்வால்மெண்டல் அண்ட் கிளினிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோடு 401 433 594 393 ஆகிய 4 தேர்வுகளுக்கும் அதே டேட் அன்றைக்கி தான் 18/8/2026. ஆனால் மதியானம் 2:30 5:30 வரை. நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதற்கான சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு காலையில் டைமாக மதியான டைமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது 16/8 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிரிமினாலஜி, ஃபார் சயின்ஸு, சைக்காலஜி இதெல்லாம் சேர்த்து, ஃபிலாசபி எல்லாம் சேர்த்து சப்ஜெக்ட் கோடு 571. அடுத்து அக்ரிகல்ச்சர், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு எக்ஸாமினேஷன் அக்ரிகல்ச்சர். எல்லாமே 19/8/2026 9:30 12:30 வரை. அடுத்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கியாலஜி, ஹெர்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி இதெல்லாம் தனியாக போகுது. அப்புறம் அக்ரிகல்ச்சர்லேருந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸாமினேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டைம் டேபிளும் கொடுத்துட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 8/9/2026 அன்றைக்கி ஆரம்பிக்குது. காலை 9:30 12:30 வரை. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்கானிக் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து சப்ஜெக்ட் கோடு 575க்கும் அதே டேட்டில் 8/9/2026 அன்றைக்கி எக்ஸாம் நடக்குது. அடுத்த டவுன் பிளானிங், சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர். சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம், பல தேர்வர்கள் எதிர்பார்த்த ஒன்று. இந்த எக்ஸாமினேஷனோட ஜாக்பாட்டே அங்கே தான் இருக்குது, அதிகமான வேகன்சி. சிவில் இன்ஜினியரிங்கான எக்ஸாம் 560 சப்ஜெக்ட் கோடு 8/9/2026. இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது. மதியானம் 2:30 5:30 வரை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிஜி டிகிரி 506 சப்ஜெக்ட் கோடு 9/9/2026 காலை 9:30 12:30 வரை. அடுத்து ஃபினான்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்சி ஃபைனல். அடுத்து எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் 607 சப்ஜெக்ட் கோடு. சாலஜி எல்லாமே இது மொத்தமாக சேர்த்து வந்து 9/9/2026 காலை 2:30 5:30 வரை. அப்போ இங்கே எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 16/8/2026 ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் 9/9/2026 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் முக்கியமான துறைகளுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் கோடு 504 10/9/2026 மதியானம் 2:30 5:30 வரை. பேசிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் 2 சேர்த்து 11/9/2026 காலை 9:30 மதியானம் 12:30 வரை. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 554 சப்ஜெக்ட் கோடு 12/9/2026 மதியானம் 2:30 5:30 வரை.
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அனைவருக்குமான தமிழ் எலிஜிபிலிட்டி. மேலே பார்த்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் பேப்பர் ஒன்று அவங்கவுங்க டைமில் டிஃப்ரெண்ட் டைம் டேபிளில் நடைபெறும். ஆனால் ஓஎம்ஆர் வந்து ஒரே நாளில் ஒரே டயத்தில் நடைபெறும். 19/9/2026 காலை 9:30 AM 12:30 வரைக்கும், காலை 9:30 12:30 வரைக்கும் நடக்கும். ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் 19/9/2026 அன்றைக்கி மதியானம் இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். அப்போ எல்லாருக்குமான எக்ஸாமினேஷன் 19/9/2026 பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கான போஸ்டிங்ஸ் 37 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டூரிசத்துக்கு 5, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு 14, பப்ளிக் வெல்ஃபேர் 11, பப்ளிக் ஒர்க்குக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு 2 வேகன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வரும்போது 461 வேகன்சி. அடுத்து வந்து 11/6/2026 ஒரு 15 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இன்று 32 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 16/7/2026 32 வேகன்சி, டோட்டலாக 508 வேகன்சி ஏஇ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க டைம் டேபிள் பார்த்து ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அந்த டேட்லேருந்து 7 நாளைக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி அப்டேட் பண்ணிடுவாங்க, அல்லது 10 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி 19/9/2026 மறந்துடாமல் அனைவரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஏன்னா அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மேஜரான பேப்பர் திருத்துவாங்க. நன்றி.